உங்க ஆளுமையையும் மனசையும் எப்படி மாத்துறது? ஒரு புரட்சிகரமான வழிகாட்டி. எப்பவும் ஒரே மாதிரி இருக்க போர் அடிச்சிடுச்சா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வேணுமா? உங்க ஆளுமையையும் மனசையும் நீங்க நினைக்கிற மாதிரி மாத்திக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சில சமயம் நினைச்சிருப்போம், அட, நான் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்தா நல்லா இருக்குமே. இந்த சோம்பேறித்தனத்தை எப்படியாவது விடணும். மத்தவங்க மாதிரி நானும் ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாது? இப்படி நமக்கே தெரியாம நம்ம ஆளுமையிலையும் மனசுலயும் சில மாற்றங்களை எதிர்பார்த்திருப்போம். ஆனா நிஜத்துல ஒரு நாள் ராத்திரியில இதெல்லாம் நடந்துராதுங்க. இது ஒரு தொடர்ச்சியான பயணம். உங்க ஆளுமையையும் மனசையும் மாத்துறதுக்கு நீங்க சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். இது ஒரு பெரிய புரட்சி மாதிரி தான். உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னு அர்த்தம். சரி, உங்க ஆளுமையையும் மனசையும் எப்படி நீங்க விரும்பியபடி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 முக்கியமான படிகள் இருக்கு. முதல் படி, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்க மாற்றத்துக்கான அடித்தளம். இரண்டாவது படி, சின்ன சின்னதா ஆரம்பிங்க. தினமும் ஒரு கல்ல நகர்த்துனா ஒரு நாள்ல பெரிய மலையையே நகர்த்திடுவோம்ல, அது மாதிரி தான். மூன்றாவது படி, உங்க எண்ணங்களை கவனமா பாருங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் நீங்க ஆவீங்க. அதனால நல்லதையே நினைங்க. நான்காவது படி, புதிய அனுபவங்களை ஏத்துக்கோங்க. புது அனுபவங்கள் உங்களை வலிமைப்படுத்தும், தைரியத்தை கொடுக்கும், உங்க ஆளுமையில ஒரு புது பரிமாணத்தை கொண்டு வரும். ஐந்தாவது படி, பொறுமையா இருங்க. விடாமுயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்ச மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆக, உங்க ஆளுமையையும் மனசையும் மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய சவால். ஆனா அது உங்க கையில தான் இருக்கு. உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்னதா ஆரம்பிச்சு உங்க எண்ணங்களை கவனமா பார்த்து புது அனுபவங்களை ஏத்துக்கிட்டு பொறுமையா விடாமுயற்சியோட இருந்தா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சிறந்த ஆளுமையையும் நேர்மறையான மனசையும் கண்டிப்பா உருவாக்க முடியும். நம்பிக்கையோட ஆரம்பிங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இது பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா?